வானம், ஸ்பேஸ் இதுவரை தமிழகம் அறியாத சொல். இனி தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் அதிகம் பேசப்பட போகிற ஒரு சொல்லாக பார்க்கப்படுகிறது. காரணம், திமுக அரசு திடீரென்று சமீபத்திலே அறிவித்துள்ள புதிய விண்வெளி கொள்கை என்னவென்று பார்த்தால், ஸ்டாலின் குடும்ப ஆதிக்கத்திற்கு இந்த துறையும் தப்பவில்லை என்பதுதான் அதில் உள்ள விவகாரம். வெளியே வந்திருக்கிறது. பூனைக்குட்டி வெளியே வந்ததை போல இவ்வளவு அவசரமாக இந்த 4 ஆண்டு காலத்திலே சிந்தித்து இப்போது புதிய விண்வெளி கொள்கையை புதிய அவதாரமாக எடுத்திருப்பதை பார்க்கிற போது, ஸ்டாலின் குடும்ப ஆதிக்கத்தில் இருந்து தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கு நாம் உண்மையை தோலெடுத்து காட்ட வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக நாம் களத்திற்கு சென்று இந்த வானம், ஸ்பேஸ் என்கிற சொல் எப்படி இனி தமிழகத்திலே உச்சரிக்கப்பட போகிறது என்பதை எச்சரிக்கையாக நாம் சொல்ல வேண்டும். நிறைவாக, ஸ்டாலின் குடும்ப வாரிசாக இருந்த சபரீசன் அவர்கள் இனி அமெரிக்காவின் எலான் மஸ்க் வாரிசாக உருவெடுக்கும் அதிசயத்தை இந்த உலகம் பார்க்க போகிறது என்கிற எச்சரிக்கையை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது.